ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 1890வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 10 5 திருமொழியின் பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த திருமொழி திருமங்கையாழ்வார் கிருஷ்ணாவதாரத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவனுடைய குழந்தை பருவ லீலைகளை சொல்லி, கிருஷ்ணன் 9 மாத குழந்தையாயிருக்கும் போது இரு கைகளையும் சேர்த்து கொட்டி தட்டி சப் சப்பென்று கொட்டி சப்பாணி கொட்டுவதற்கு வேண்டிய பாசுரங்கள் நிறைந்தது இந்த 5ஆம் திருமொழி. குழந்தை விளையாடல்களிலே சப்பாணி கொட்டுதல் ஒன்று. அதாவது ஒரு கையோடு மற்றொரு கையை சேர்த்து கொட்டுதல். இந்த விளையாட்டை அன்று யசோதை பிராட்டி அனுபவித்ததை பிற்காலத்தில் பெரியாழ்வார் மாணிக்க கிண்கிணியார்ப்ப என்னும் திருமொழியிலே முதல் முறையாக அனுபவித்தார். பிள்ளைத்தமிழை பாடிய முதல் தமிழ் புலவர் அவர்தான். இவர்தான் பிள்ளைத்தமிழ் என்ற இலக்கியத்தை படைத்தார். அந்த இலக்கியத்திற்கு பின்னர் இலக்கணங்கள் படைக்கப்பட்டன. பல நூல்கள், பிள்ளைத்தமிழ் நூல்களும் உண்டாயின. அப்படி முதலில் கண்ணனெம்பெருமானின் குழந்தை பிராயத்தை பிள்ளைத்தமிழாக வடித்தவர் பெரியாழ்வார். இந்த ஆழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் அந்த விளையாட்டை அனுபவிக்கிறார். சப்பாணி கொட்டும் அந்த விளையாட்டை அனுபவிக்கிறார் இந்த திருமொழியிலே. முன் திருமொழி போலவே இதுவும் யசோதை பிராட்டி பேசுகிற பாசுரமாகவே செல்கிறது. தாய்முலை என்றும் பிறர் முலை என்றும் முயலைகளில் வேறுபாடு அறிந்து உண்ணும் பிள்ளை பருவத்தை சென்ற திருமொழியில் அனுபவித்து மகிழ்ந்த ஆழ்வார் அதனை அடுத்து கண்ணனுடைய பிள்ளை பருவ விளையாடல்களில் ஈடுபட்டு இத்திருமொழியில் சப்பாணி கொட்டும் பருவத்தை அனுபவித்து மகிழ்கிறார் திருமங்கை ஆழ்வார். சப்பாணி சக பாணி, குழந்தை 2 கைகளையும் கொட்டி விளையாடும் பருவம். பெரிய திருமொழி 10 5 திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பு. பூங்கோதை ஆட்சி என துவங்கும் முதல் பாசுரம். மலர்களை அணிந்த கூந்தலை உடையவளான யசோதை கடையும் வெண்ணையை அங்கேயே புகுந்து நிழலிலே கள்ளத்தனமாய் அமுது செய்த அளவிலே அந்த யசோதை அவ்விடத்திலேயே தாம்பினால் கட்டி அடிக்க அடிபட்டு சற்று நேரம் அழுது கொண்டிருந்து பிறகு சீராட்டப் பெற்ற விளையாடுகின்ற அலை உயர்ந்த கடல் போன்ற வடிவுடையவனே சப்பாணி கொட்ட வேண்டும். ஒளி பொருந்திய நீலமணி போன்ற நிறமுடையவனே நீ சப்பாணி கொட்ட வேண்டும், எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்கிறாள். அடுத்து 2ஆம் பாசுரம். தாயர் மனங்கள் தடிப்ப என துவங்கும் 2ஆம் பாசுரம். தாய்மாருடைய நெஞ்சு துடிக்கும்படியாக தயிரையும் நெய்யையும் வாரி அமுது செய்து தான் பொருத்தமான செயலையே செய்ததாக நினைத்திருக்கிற எம்பெருமானே, பெரிய இந்த உலகிலே எங்கள் இடைச்சாதிக்குள்ளே அழகிலே சிறந்தவனே, செந்தாமரை பூ போன்ற திருவடிகளையும் திருமுகத்தையும் உடையவனே, சப்பாணி கொட்டாய். கரிய திருமேனியனே, நீ சப்பாணி கொட்டி எங்களை மகிழ்விப்பாயாக என்பது 2வது பாசுர கருத்து. அடுத்து 3ஆம் பாசுரம். தாம் மோர் உருட்டி என துவங்கும் 3ஆம் பாசுரம். தாம் மோர்பானைகளை உருட்டிவிட்டு தயிரையும் நெய்யையும் விழுங்கிவிட்டு இப்படி ஒரு செயலை செய்தவரோ ஒன்றுமறியாத குழந்தை போலே தகவல்கின்றார் என்று சொல்லி இடைச்சிகள் தாம்பால் கட்டவும் கைகளால் அடிக்கவும் அதனால் தெளும்பேறி காய்ப்பேறி கிடக்கின்ற தாமோதரனே, சப்பாணி கொட்டாய். செந்தாமரை கண்ணனே, சப்பாணி கொட்டாய் என்கிறார். பெற்றார் தலை களல என்று துவங்கும் 4வது பாசுரம். தாய் தந்தையருடைய கால் விலங்கு கழன்று விழும்படியாக வந்து அவதரித்து அந்த இடத்தில் நெருங்கிய உறவு முறையார் ஒருவரும் இல்லாமல் போக உலகில் உள்ள எல்லோரும் அஞ்சும்படியாக வஞ்சனையே வடிவாக வந்த பூதனையின் முலையில் தடவின நஞ்சை அமுது செய்தருளிய
கன்றுமேய்க்கும் இடைக்குலத்துதித்த கோபாலகிருஷ்ணனே சப்பாணி கொட்டாய், களமேக நிறத்தனே சப்பாணி கொட்டாய். சோத்து என நின்னை என்று துவங்கும் 5ஆம் பாசுரம். பூதனையின் விஷம் பூசிய முலைப்பாலை உறிஞ்சி உண்ட கண்ணபிரானே, என் கோரிக்கையை நீ நிறைவேற்றுவதற்காக உன்னை சோத்தம் என்று சொல்லிக்கொண்டு தொழுகின்றேன். இடைச்சிகள் பெரிய அப்பங்களை உனக்கு கொடுப்பார்கள். அவர்களுக்காகவென்று ஒரு காரணமிட்டு 1000 சப்பாணி கொட்டுக. உன் தடங்கைகளால் பல முறை நாங்கள் மகிழும்படியாக சப்பாணி கொட்டுக என்கிறாள். அடுத்து 6ஆம் பாசுரம் கேவலம் அன்று என்று துவங்குகிறது. கருவிளை பூவை போன்ற நிறமுடையவனே, நீண்ட திருமுடி உடையவனே, நந்தகோபன் வளர்க்க வளர்ந்த காளையே, பசுமேய்க்க வல்லவனே, உன் வயிறு சாமானியமானதன்று. உன் பெரிய வயிற்றுக்கு ஏற்றவாறு அவலும் அப்பமும் நான் தருவேன். சப்பாணி கொட்டாய், குடக்கூத்தாடியவனே சப்பாணி கொட்டாய் என்று கூறுகிறாள். அடுத்து புள்ளினை வாய் பிளந்து பூங்குருந்தம் சாய்த்தென துவங்கும் 7ஆம் பாசுரம். கொக்கு வடிவில் வந்த பகாசுரனுடைய வாயை பிளந்து கிழித்து கொன்று பூத்து கிடந்த குருந்த மரத்தை வேரோடு சாய்த்து அதில் ஆவேசித்திருந்த அசுரனையும் கொன்று துள்ளி விளையாடி தொங்கும் முறியில் உள்ள வெண்ணெயை வாரி எடுத்து அமுது செய்த கைகளாலே என்னுடைய தனத்தை பால் சுரப்பதற்காக நெருடுகின்ற பிள்ளையாயும் பிரபுவாயும் இருப்பவனே சப்பாணி கொட்டாய். பேய்முலை உண்டவனே சப்பாணி கொட்டாய். யாயும் பிறரும் அறியாத என துவங்கும் 8ஆம் பாசுரம். பெற்ற தாயாகிய நானும் மற்றும் உள்ளவரும் உறங்கிக் கொண்டிருந்த நடுசாமத்திலே வஞ்சனையுடைய தீய பெண்ணான பூதனை வந்து பால் கொடுத்த அளவிலே அவளை பேய்ச்சி என்று அறிந்து பிடித்து கொண்டு அவள் உயிரை கவர்ந்த திருவாயை உடையவனே சப்பாணி கொட்டாய். மால்வண்ணனே சப்பாணி கொட்டாய். கள்ளக்குளவியாய் என துவங்கும் 9ஆம் பாசுரம். மாயக்குழந்தையாய் பிறந்து சகடாசுரன் ஆவேசித்திருந்த வண்டியை திருவடியாலே தள்ளி உதைத்தும் தாய்வேஷம் பூண்டு வந்த பூதனையை மெதுவாக மேல் விழுந்து பிடித்து அவளது அரிய உயிரை கவர்ந்தவனான வள்ளலே சப்பாணி கொட்டாய். மால் வண்ணனே கொட்டாய் சப்பாணி என்கிறாள். காரார் புயலென துவங்கும் 10ஆம் பாசுரம். கார்காலத்து நீர் கொண்டெழுந்த மேகம் போன்ற வள்ளல் தன்மை உடையவராய், திருமங்கை நாட்டில் உள்ளார்க்கு தலைவராய், பெருமை பொருந்தியவரான திருமங்கை ஆழ்வாருடைய திருவுள்ளத்திலே ஒரு நொடி பொழுதும் விட்டு பிரியாமல் எழுந்தருளியுள்ள சீர்மை பொருந்தியவனே, செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனே, குளிர்ந்த திருத்துழாய் மாலையை அணிந்துள்ளவனே சப்பாணி கொட்டாய். விசாலமான திருமார்வை உடையவனே சப்பாணி கொட்டாய் என்று இந்த பாசுரத்தோடு இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 10ஆம் 10 5ஆம் திருமொழி பாசுரங்களின் உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த திருமொழியின் முன்னுரையோடு அடுத்த பதிவிலே நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். கண்ணனெம்பெருமான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி உரைப்பெரும் மன்னர் பரமகாருணிகர் ராமாயணப் பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.